சாலையோர உணவகம் நடத்தும் பார்த்திபன் செய்யாத குற்றத்துக்காக சிறைக்குச் செல்கிறார். அங்கு பிரபல ரவுடியான சிகாவுக்கு தனி மரியாதை. திருந்தி வாழ ஆசைப்படும் அவருக்கும் புதிதாக வரும் சிறை கண்காணிப்பாளர் சுனில்குமாருக்கும் ஈகோ மோதல். சிகாவை அடக்க முயற்சிக்கிறார் அனில்குமார். அந்த மோதல் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது? சிகாவுக்கு என்ன ஆகிறது? சிறைக்குள் சிக்கிய பார்த்திபனால் வெளியே வர முடிந்ததா என்பதை பரபரப்புடன் சொல்கிறது மீதி கதை. சென்னை மத்திய சிறையில் 1999ஆம் ஆண்டு நடந்த கலவர பின்னணியில் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த படத்தை. விசாரணை அதிகாரியாக வரும் இஸ்மாயிலிடம் நட்டி அன்று சிறைக்குள் நடந்த விஷயத்தை ஒவ்வொருவராக சொல்ல அவர்கள் பார்வையில் கதை விரியும். நான் லீனியர் திரைக்கதை படத்துக்கு பலம். படத்தின் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக இருந்ததாகவும் இந்த தமிழ் தனது விமர்சனத்தில் கூறியுள்ளது. குறிப்பாக சிறையில் நடந்த கலவரம் தொடர்பான விசாரணை, அதில் வெளிப்படும் தகவல்கள் என பரபரப்பான காட்சிகள் படத்திற்கு பலம் சேர்த்துள்ளன. இருப்பினும் பார்த்திபனாக நடித்துள்ள ஆர்ஜே பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கான காரணம் மற்றும் IAS அதிகாரியை யார் கொலை செய்தது போன்ற சில காட்சிகள் பலவீனமாக கதைக்களத்தை விட்டு விலக வைப்பதாக இந்த தமிழ் திசை விமர்சித்துள்ளது. குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் சிறைக்கு வந்தவர்களின் காட்சிகள் மற்றும் சிறை நிர்வாகத்தின் செயல்பாடு போன்ற சிறையின் மற்றொரு பக்கத்தை காட்டும் காட்சிகள் படத்திற்கு புதிய வண்ணத்தை கொடுப்பதாக இயக்குநரை பாராட்டியுள்ளது தினமணி விமர்சனம். காவல்துறை விசாரணையில் கலவரத்தை பலரது கோணத்தில் இருந்து விளக்கியது கதைக்களத்தின் மீதான ஆர்வத்தை கூட்டினாலும்